ஜெயினிசமில் அநேகந்தவாதா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது உண்மைங்கிறது பல, ஏகம் அநேகம், பல உண்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறது தான் அநேகந்தவாதா. சிம்பிளாக சொன்னோம்னா 6ன்னு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்துலேருந்து நான் பார்த்தா 6, அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தா 9. சரிங்க விடுங்க, அந்த வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி நீங்கள் படித்தா உங்கள் பஸ்ஸு, நான் படித்தா என் பஸ்ஸு, அவ்வளோதானங்க அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையுமே அப்படி தானே. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கங்க. த 6 blind man and the elephantன்னு ஒரு கதை இருக்குது. அதாவது பார்வை திறனற்ற ஒரு 6 தோழர்களும் அவங்க ஒரு எலிஃபெண்ட்டை பார்க்க போவாங்க. அப்போது அந்த வாயிற்காப்பாளன் கேட் கீப்பர் இருப்பார். அவர் தங்கியிருக்க இடத்துல வெளில போகும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பார். ஏன் போகும்போது இல்லைங்க ஊரில் யானை வந்திருக்கான், அதை நாங்கள் பார்த்துட்டு வர போகிறோம். அவங்களால பார்க்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் ஸ்டில் பார்த்துட்டு வர போகிறோன்னே போவாங்க. போயிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒருத்தர் வாழை பிடிப்பார், இன்னொருத்தர் காலை தொட்டு பார்ப்பார், இன்னொரு தும்பிக்கையை தொட்டு பார்ப்பார், இன்னொருத்தர் காதை தொட்டு பார்ப்பார், இன்னொருத்தர் உடம்பை தொட்டு பார்ப்பார். அந்த யானையோட உடம்பு தொட்டு பார்த்தவர் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வாயிற்காப்பாளர் எப்படி இருந்துச்சு யானைன்னு கேட்பார். யானை அப்படிங்கிறது செவுறு மாதிரி இருந்துச்சும்பார், ஏன்னா அவர் உடம்பு தொட்டு பார்த்துருப்பார். வாழை தொட்டு பார்த்தவர் பாம்பு மாதிரி இருந்துச்சு அப்படிம்பார். ஓகே, காலை தொட்டு பார்த்தவர் தூண் மாதிரி இருந்துச்சு அப்படிம்பார். இப்படி ஒருத்தரும் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அவங்களோட பார்வையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம பொய்யினும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் உண்மையினும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே உண்மை தானே. அதோட கால் தூண் மாதிரி இருக்கும், அதோட உடம்பு செவுறு மாதிரி இருக்கும், அதோட வால் பாம்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்படித்தான் வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்குது. நம்மளுக்கு அந்த உண்மை புலப்படலை, நம்ம அதை உணரலை அப்படிங்கிறதுக்காக அது பொய்யின்னு ஆகிடாது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் நம்மனா, நான் நிறைய வாட்டி கிளாஸ்லேயே கூட நிறைய பேர்ட்டு கூட சொல்கிறது உண்டு. என்னென்னா, இன்னொருத்தரோடு நம்ம டிஸ்அக்ரி ஆகிறோம், இன்னொருத்தரை நம்மளுக்கு பிடிக்கலை, இன்னொருத்தரோட கருத்தோடு நம்ம ஒத்து போகலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரை நம்ம வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. we can still coexistங்கிறது தான் இதோட ஐடியா. ஏன்னா உண்மைங்கிறது பலவிதம் ஒன்று. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உண்மை அப்படின்னு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போது இன்னொருத்தரோடு நான் மாறுபடுறேன் கருத்தில் அப்படிங்கிறதுனாலையோ, அவருக்கும் எனக்கும் வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கிறதுனாலையோ அவரை நான் வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. we can still happily coexist. அவருக்கு நான் அன்பு செய்ய முடியும், அவர் எனக்கு அன்பு செய்ய முடியும். இது எல்லாமே we can love each other and coexist happily as brothers sisters இல்லையா. இந்த ஒரு புரிதல் தான் டாலரன்ஸுக்கும் செக்யூலரிசமுக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கும் ரொம்ப முக்கியம், ரைட்? அது பெரும்பான்மையாக ஆஃப்கோர்ஸ் நிறைய நம்மளுக்கு இன்றைக்கி அக்ராஸ் த வேர்ல்டு குறைஞ்சிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு வலியும் வேதனையும் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா.